நீங்களும் இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசப்பா உங்களுக்கு பரலோகத்துக்கு கூட்டு போவாரு. இந்த உலகத்துல நமக்குடைய மரணம் எப்போ வருமோ தெரியாது. அதனால நம்ம மரிச்சா பரலோகத்துக்கு போனோம்னா இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். இயேசுதான் பரலோகத்துக்கு ஒரு வாசல் திறக்கிறவர். 2020 முடிவு அது இதுக்குள்ள எல்லாமே கரெக்டா வந்துடும். இந்த டிசம்பருக்குள்ள எல்லாம் வந்துடும். டிசம்பருக்குள்ள 1 ஏக்கர் இடம் மெயின் ரோட்ல தான் மச்சான். மன்னார் அந்த ரோட்ல கொடுத்தீங்கன்னா நம்ம சர்ச்சு கட்டி எனக்கு ஒரு ஆசை இருக்கு. அனாதை இல்லங்கள் பட்டவங்க இருக்கிறாங்க, ஃபாதர்லெஸ், அம்மா அப்பா இல்லாதவங்க, கஷ்டப்பட்டவங்க, அவங்களுக்கெல்லாம் ஏதாவது நம்ம ஒரு இங்கே எங்கள் மச்சான் இருக்கிறாரு. எங்கள் மச்சானை பார்த்து இன்னைக்கு இயேசு பற்றி கொஞ்சம் சொல்லலான்னு வந்திருக்கிறேன். எல்லாம் எங்கள் மச்சானுடைய தோட்டம் தான். நிறையா தென்னந்தோப்பா தென்னை மரமாக வச்சு விட்டுருக்கிறாரு. எல்லாம் காமிக்கிறேன் வாங்க போ. என் மச்சானை பார்க்குற அவர் ரூமில் இருப்பார். அவருடைய பைக் இருக்குது, இந்த பைக்லாம் இருக்குது. மச்சான் சோதரம் மச்சான் வீட்டில் தான் இங்கே தான் இருக்கிறாரு. இதான் எங்கள் மச்சான் எங்கள் மச்சான் சோதரம். எப்படி மச்சான் இருக்கிறீங்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா? ரொம்ப மாசத்துக்கு பிறகு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? வருஷம் ஆயிட்டு, 1 வருஷம் ஆயிட்டு. பார்த்து 1 வருஷம் ஆயிடுச்சு இல்ல? 1 வருஷம் ஆயிட்டு. பார்த்து போன்ல தான் பேசியிருக்கோம். போன வறட்சிலேயே நீங்க வரல இந்த பக்கம். சரி வாங்க, அப்படி தோட்டத்தை போய் அப்படியே பார்த்துட்டு அப்படி பேசிட்டு கிளம்புவோம். 1 வருஷத்துக்கு வரைக்கும் கருத்தை கொடுத்து வச்சிருக்கிறாரு. ஆனா எங்க மச்சான் உடம்பு அப்படியே தான் இருக்கு. நேற்று மீண்டும் மாறாதவர் போல இயேசு பேட்டு போட்டிருக்கு. எபிரேயர் 13:8 இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் மாறாதவர். அதே போல எங்க மச்சான் உடம்பு அப்படியே இருக்கு. எங்க மச்சான் கிட்ட வந்தா நிறைய இந்த கஷாயம் போட்டு கொடுப்பாரு. புல்லு மூலமா அது இந்த மூலிகை மச்சான், அது மூலிகை அது போடுவோம். அது அங்க இப்போ அங்க போடுறேன், இங்க போடல. அப்படியா? அந்த இடத்துல போடுறேன். முக்கியமா குடிச்சிட்டு போலான்னு வந்தேன். சரி அது அங்க போடுவேன். சாயங்காலம் சாயங்காலம் போய் தான் அங்க போடுறேன். இங்க வந்து இதுல எனக்கு பிரச்சனை நடந்தில்ல. சரி ரூம் போடச்சு, அடுப்பு கிடுப்பு எல்லாமே தூக்கிட்டு போயிட்டான். ஸ்டவ் பானை எல்லாமே தூக்கிட்டு போயிட்டான். சரி ஏற்கனவே முன்னாடி நம்ம பாசனம் ஆகிட்டீங்களா மச்சான்? சொட்டு நீர் எல்லாமே சொட்டு ஆக்கியாச்சு. எல்லாம் இது இங்க திருப்பினா இந்த பக்கம். ஆமா அந்த பக்கம் திருப்பினா அந்த பக்கம் போற மாதிரி. அது திறந்தா அங்க தண்ணி வந்துடும். இது எப்படி மச்சான்? இது எத்தனை தென்னை மரத்துல வச்சிருக்கீங்க? இதுல வந்து நான் ஒரு 600 வச்சிருக்கேன். 600 400 வைக்கணும். தண்ணி எல்லாம் செழிப்பா வருதா? எல்லாமே நல்லா செழிப்பா பாய்ஞ்சிட்டு. எத்தனை மோட்டர் பம்ப் செட் இருக்கு? இதுல போர் போட்டு ரெண்டு போர்ல 600 தென்னை மரம் வச்சிருக்கு. இன்னும் 400 வைக்கணும். இன்னும் 400 வச்சாலும் செழிப்பா பாய் 1000 தென்னை மரம் வைக்கலாம். தண்ணி செழிப்பா இருக்கு. 2 போர். எத்தனை போர் போட்டு தண்ணி எல்லாம் போச்சு மச்சான்? அது ஒரு 5-6 போர் போட்டு ஃபெயிலியர் ஆயிருக்கு. 5-6 போர்ட்ட போட்டு தண்ணி இல்லாம ஃபெயிலியர் ஆயிருக்கு. கஷ்டப்பட்டிருக்காங்க. ஆனா ஏசப்பா, ஆனா நம்ம மச்சான் எப்படின்னா, மச்சானுக்கு நான் ஒவ்வொரு இங்கே வரும்போதெல்லாம் இயேசுவை பற்றி சொல்லுவேன். ஆனா இயேசு அறியாத ஒரு மனுஷன், ஆனா கடவுள் பக்தி உள்ள மனுஷன். அவர்கிட்ட இருந்து நான் நிறைய நல்ல பாடத்தை நான் கற்றுருக்கிறேன். நிறைய நல்ல வார்த்தை சொல்லுவார். நிறைய அது முக்கியமாக அந்த பைபிள் உள்ள வார்த்தையை அவர் வேறு மாதிரி பேசுவார். உடனே நான் மச்சான்ட்ட சொல்லுவேன், மச்சான் இதை தான் மச்சான் பைபிளில் போட்டிருக்கு. அப்போ நீங்கள் ஏன் பைபிளை விசுவாசிக்க மாட்டேங்கிறீங்க, இயேசுவை விசுவாசிக்க மாட்டேங்கிறீங்க? அப்படியே நான் பேசிகிட்டு இருப்போம். இப்போ உண்மையிலே ஒரு தெய்வ பக்தி உள்ள ஒரு தெய்வ மனுஷன்தான். ஆனால் இயேசுவை தான் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க மச்சான். இங்கே ஒரு 10 ஏக்கர் இருக்கு. இங்கே மன்னார்புரம் ரோட்டில் எத்தனை ஏக்கர் மச்சான்? அது ஒரு 150 ஏக்கர் எங்கள் மச்சான் இருக்கு. சர்ச்சுக்கு ஒரு பெரிய இடம் தாரன் இருக்காரு, 1 ஏக்கர் இடத்துல. எப்போ மச்சான் தாரன் சொல்லிட்டு இருக்கிறீங்க? கண்டிப்பாக இந்த வருஷம் எல்லாமே நடக்கும், நடந்துகிட்டு இருக்கு.
இப்போ ஒரு ஏக்கர் இடம் எப்படி எழுதி கொடுத்துருங்க சீக்கிரமா. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. மெயின் ரோட்ல எழுதி கொடுத்துருங்க, மன்னார்புரம் ரோட்ல. கண்டிப்பா கண்டிப்பா. அதுல பெரிய ஒரு இடமா சர்ச் மாதிரி கட்டி கண்டிப்பா கர்த்தர் சித்தமானால் முதியோர் இல்லமோ அனாதைகள் இல்லமோ ஒரு இல்லமா கட்டி எல்லாமே வைக்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சிடலாம். இடம் தந்துடும், எல்லாமே வைக்கிறதுக்கு வசமா வாய்ப்பா ரெடி பண்ணி தந்துடும். என் மச்சான் தாரன் இருக்காரு, 1 ஏக்கர் இடம். எவ்வளவு ஏக்கர் மச்சான்? 1 ஏக்கர் இருக்கும். 1 ஏக்கர் இடம் தர போறீங்களா? ஆமா, 1 ஏக்கர் இடம் தாரன் இருக்கேன் மச்சான். அது சீக்கிரமா செய்யணும் மச்சான். தாரன் எத்தனை வருஷம் கிடந்து போச்சு? 2004 கண்டிப்பா நடந்துடும். 2004 மச்சான்? 2020 முடிவு மச்சான். அது இதுக்குள்ள எல்லாமே கரெக்டா வந்துடும். இந்த டிசம்பருக்குள்ள எல்லாம் வந்துடும். சரி, டிசம்பருக்குள்ள 1 ஏக்கர் இடம் மெயின் ரோட்ல தான் மச்சான். மன்னார் அந்த ரோட்ல கொடுத்தீங்கன்னா நம்ம சர்ச்சு கட்டி, எனக்கு ஒரு ஆசை அப்படி இல்ல செய்யணும். செஞ்சாதான் அது ஒரு சபை கட்டணும். இவ்வளவு நாள் நீங்க இது பண்ணதுக்கு ஒரு பலன். உண்மைதான் மச்சான், செய்யணும். நான் ஆசைப்படுறேன். அது உங்க வாய்னாலே ஒரு நாள் சொன்னீங்க, நான் தாரேன் சர்ச்சுக்கு இடம் தரேன் அப்படின்ட்டு. அப்ப நான் ரொம்ப சந்தோஷம். அப்ப இந்த ஏரியாவிலயும் நம்ம ஊர்லயே ஒரு சர்ச் மாதிரி கட்டி அனாதை இல்லங்கள் பட்டவங்க இருக்கிறாங்க, ஃபாதர்லெஸ், அம்மா அப்பா இல்லாதவங்க, கஷ்டப்பட்டவங்க, அவங்களுக்கெல்லாம் ஏதாவது நம்ம ஒரு ரூம் மாதிரி பெரிய ஹால் மாதிரி கட்டி அப்படிலாம் செய்யணும் ஒரு ஆசை. செய்யணும். ஆனா நீங்க அது ஸ்டெப் எடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இல்ல, அதுக்குள்ள வேலைகள் நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு பத்திரம் போட்டு தர்றதுக்குள்ள எல்லா ஏற்பாடுமே நடந்துட்டு தான் இருக்கு. 23ல முடிஞ்சிடும் அப்படின்னீங்க. 24 கரெக்டா வந்துடும். 24 டிசம்பர்ல வந்துடும். சரி மச்சான், நாங்க ஜெபம் பண்றோம். நீங்களும் தயவு செய்து மச்சானுக்கா ஜெபம் பண்ணுங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பா அவர் செய்யணுன்னு இருக்கிற அவருக்கு கடவுளுக்காக, கர்த்தர்னா தெரியாது, ஏசுன்னா தெரியும், ஆனா கடவுளுக்காக ஏதாவது புண்ணியம் செய்யணும் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆஞ்சை இருக்குது. ஆனா சில தடைகள் இருக்கு. அந்த தடைகள் வந்துட்டே இருக்கு. அந்த தடைகள்லாம் மாறணும். என்ன பிரச்சனை, என்ன போராட்டம் எதுனாலும் சரி, எந்த பிசாசு போராட்டம்னாலும் சரி, எந்த மனுஷிக போராட்டம்னாலும் சரி, பூரணமான விடுதலை எங்க மச்சானுக்கு கொடுத்து, தொழிலையும் கொடுத்து, குடும்பத்திலையும் கொடுத்து, பெரிய ஒரு ஆசீர்வாதம், சந்தோஷம், சமாதானம் கொடுத்து, பெரிய ஒரு அவர் சொன்னபடி சீக்கிரமா அந்த 1 ஏக்கர் இடம் கர்த்தருக்காக கடவுளுக்காக கொடுத்து அதில் நாங்கள் சபை கட்டணும். பின்ன அனாதை பிள்ளைகள் வளர்க்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு இது ஆசை. கர்த்தர் செய்வார்னு நான் நம்புறேன். செய்வார் மச்சான்? கண்டிப்பா கண்டிப்பா கடவுள் செய்வார். கண்டிப்பா கடவுள் செய்வார். கடவுள் நம்பினா கண்டிப்பா செய்வார். கண்டிப்பா நான் நம்புறோம். கண்டிப்பா தரணும்னு நம்புறோம். கண்டிப்பா. சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீ ஜெபம் எடுங்க. சுத்தி காம்பு இது எல்லாமே எங்க மச்சானுடைய தோட்டம் தான். இங்கேயே ஒரு 10 ஏக்கர் இருக்கு. அங்கே அப்படியே இப்போ அந்த சின்ன தென்னங்கன்னு எல்லாம் பார்க்க நல்லா சின்ன தென்னங்கள்ல கொஞ்சம் அப்படியே அந்த பக்கம் போக கொஞ்சம் சின்ன தென்னங்கன்னு 1991 இருந்து விவசாயத்துல ஃபுல் டைம் இறங்கிட்டார். நானும் 91வது வருஷம் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன். இது பக்கத்துல தான் எங்களுக்கு ஒரு 3 ஏக்கர் இடம் வந்து இதுல இருந்து ஒரு 200 மீட்டர் தூரத்துல 200 மீட்டர் தூரத்துல தான் எங்களுக்கு ஒரு 3 ஏக்கர் இடம், பம்ப் செட் ஒன்று உண்டு. அதெல்லாம் நானும் எங்கள் அப்பாவும் தண்ணி பாய்க்க வந்திருக்கிறோம். அப்போ என் மச்சான் கூட டெய்லி இந்த வழியாக வரும்போது டெய்லியும் மச்சானை பார்ப்போம். என் தாத்தா இருந்தாங்க. தாத்தா இருக்கும் போதெல்லாம் சும்மா விட மாட்டார் என் தாத்தா. அவங்க அம்மாவுக்கு ஒரு வாழை கொலையை வெட்டி கொடுப்பார், கொண்டு கொடு அப்படின்ட்டு. அப்போ சின்ன ரஸ்தாலி உண்டு, நாட்டு பழம் உண்டு, நல்ல ஞாபகம் இருக்கு. நல்ல ரஸ்தாலி, கோழிக்கூடு பழம். என்ன மச்சா? ஆமா ஆமா, கோழிக்கூடு அது ஃபுல்லா ரஸ்தாலி கோழிக்கூடுன்னு சொல்லுவோம், ரஸ்தாலின்னு சொல்லுவாமா. அது மாவு மாதிரி இருக்கும், சாப்பிட இருக்கும், சூப்பரா இருக்கும். அந்த புட்டு மாவு சாப்பிட்ட மாதிரி அட்டகாசமா இருக்கும். நல்லா இருக்கும். ஆமா, இப்போ வருஷம் ஆயிட்டு அந்த வாழையெல்லாம் விட்டு வருஷம் ஆயிட்டு. அப்படியா? எனக்கு ஒரு ஆசை இருக்கு, திரும்பி அந்த வாழை கொஞ்சமாவது ஒரு 50 கண்ணாவது போடணும்னு ஒரு ஆசை இருக்கு. போடுங்க, கண்டிப்பா கண்ணு போடணும். ஏன்னா வெள்ளை தொழுவுங்கிறது வேற, தொழுவுங்கிறது வேற, அது டேஸ்ட் இருக்காது. டேஸ்ட் இருக்காது. கோழிக்கூடுங்கிறது மாவு மாதிரி இருக்கும், சாப்பிட ஒரு டேஸ்ட் ருசி இருக்கும். தொழுவுங்கிறது வந்து ருசி இருக்காது, ஏதோ ஒரு பழத்தை சாப்பிட்ட மாதிரி இருக்கும்.
பின்ன நாட்டு பழமும் அதிகமாக போட மாட்டாங்க, அது கொஞ்சமா போட்டிருப்பாங்க வச்சிருக்கோம். ஆனா கன்னியாகுமரியில நாட்டு பழத்துக்கு இதுல வாழை போட்டதா அது என்ன வாழை, இந்த வாழை போடுறது கற்பூரவள்ளி போட்டிருந்தேன். அப்படியா? தேன் மாதிரி இருக்கும் கற்பூரவள்ளி. கற்பூரவள்ளி நல்லா இருக்கும். தேன் மாதிரி இருக்கும். இது தென்னை மரம் கொஞ்சம் வளர்ந்த உடனே அதை எடுத்துட்டேன். அப்படியா? ஆமா, தேன் மாதிரி இருக்கும். அந்த பழமும் தேன் மாதிரி இருந்து இப்ப இதே கண்ணு அந்த தோட்டத்துல கொண்டு போட்டிருக்கேன். ஆமா, அது நீ கொலை வரது எத்தனை வருஷம் ஆகுது மச்சான்? இது ஒரு 3 வருஷம் ஆயிட்டு. இது 3 வருஷம் ஆகுதுல்ல? 4 வருஷம் ஆச்சு. இது இந்த மரம் வச்சு வந்து ஒரு 2 வருஷம் ஆயிட்டு. இந்த மரம்லாம் வச்சு ஒரு 2 வருஷம் ஆயிட்டு. 2 வருஷம் ஆகுதோ? 2 வருஷம் ஆகுது. காய்ச்சிருக்கு அப்படி? நீ சின்ன மரம் எங்க? சின்ன மரங்கள் காய்ச்சிருக்கிறது வந்து அந்த மரங்கள்லாம் என்ன காய்ச்சிருக்கு. அந்த மரம் அதெல்லாம் காய் பிடிச்சிட்டு இந்த வருஷம் 4 வருஷத்துல 4 வருஷம் ஆயிட்டு. இந்த காய் பிடிக்கல, இந்த கொத்தா பிடிக்கல. இது ஜாதி வந்து நல்ல ஜாதி. இது நல்ல ஜாதி. இது நீங்க எல்லாம் செலக்ட் பண்ணி தான் வச்சிருக்கீங்கல்ல? ஃபுல்லாவே சொல்றேன்ல. அதுக்காக நம்மகிட்ட வந்து தென்னங்கன்னு வந்து எல்லாரும் விரும்பி கேட்பாங்க. சரி சரி. என்ன இருக்குல்ல, கொத்தா பிடிக்கும். இன்னும் இந்த மரம் வச்ச நாள்ல இருந்து ஒரு தூள் கூட வைக்கல. கொத்தா பிடிக்கும். தூள் வைக்கும்போது, தூள் உரம் வைக்கும்போது இன்னும் அதிகமா கொத்தா பிடிக்கும். சரி சரி சரி. ஆமா, இந்த மரங்கள் வந்து தூள் உரம் வைக்கும்போது இன்னும் கொத்து அதிகமா பிடிக்கும். சரி சரி சரி. இது இப்ப பாலை வந்துட்டு இருந்து அப்படியுமே நம்ம பாலை 2வது பாலையே காய் பிடிக்க ஆரம்பிச்சிட்டு. இதே அடுத்த மரமும் அதே மாதிரிதான். எல்லா மரமும் அதான். அடுத்த மரம் காட்டு, அடுத்த மரத்தை காட்டு, அடுத்த மரத்துல அதே மாதிரிதான் காய் பிடிக்கும். எல்லாருமே காய் கொத்தா தான் பிடிக்கும். சரி சரி. இனி தூள் வச்சு வாங்கி நம்ம கொண்டு அதுக்குள்ள சத்துன்னு கொடுக்கல. கொடுக்கும்போது இதோட காய்ப்பு வந்து அதிகமா இருக்கும். நம்ம கிட்ட வந்து கண்ணு வாங்கி வச்ச ஆட்கள் கண்ணை விரும்பி கேட்காங்க. 91, ஆமா 101, 111, 121, 33 வருஷம் விவசாயத்தின் உள்ள நல்ல அனுபவம் இருக்குனால அவருடைய அனுபவத்துல கத்துக்கிட்டதுல பாருங்க தென்னை மரம் இதுல இன்னும் 1 வருஷத்துல பாலை வந்துடும். 1 வருஷத்துல பாலை வந்துடும். இந்த மரம் 3 வருஷம் ஆச்சு. இன்னும் 1 வருஷத்துல பாலை வந்துடும். இதெல்லாம் இன்னொரு 1 வருஷத்துல பாலை வரும். 1 வருஷத்துல பால் வந்துடுறீங்க. சரி சரி. மெதுவாக சுத்திக்காம மச்சான். கத்துரு கடவுள் ஆசை. எல்லா மரமுமே கொத்தா தான் பிடிக்கும். எனக்கு பிடிக்கல. எல்லா மரமுமே கொத்தா தான் பிடிக்கும். ஆமா, கொத்து தான் பிடிக்கும். அதுக்குள்ள தூள் கீழ் வைக்கணும். மரம் வச்சனால இருந்து அதுக்கு எந்த உரமுமே கொடுக்கல. யூரியா, பொட்டாசியம் வெறும் தண்ணியில தான் கொண்டு வந்திருக்கு மரமே. வெறும் பச்சை தண்ணியை கொடுத்து ஏமாத்தி இருக்கு. ஏமாத்தியே கொண்டு வந்திருக்கு. உரம் கொடுக்கணும், எது கொடுக்கணும். பரவாயில்லையே, ஆனா நல்லா பிடிச்சிருக்கு. அது எல்லாமே எல்லா மரமுமே பிடிக்கும். கிட்ட போய் எடுத்துட்டு எல்லா மரமுமே நமக்கு காய்ப்புக்கு வந்த பிறகு எல்லா மரமுமே அதிகமா தான் பிடிக்கும். எந்த ஒரு மரம் கூட குறைய பிடிக்குன்னு பிடிக்காது. நம்ம வச்சிருக்க மரங்கள் எல்லாமே காய்ப்புக்கு வந்த பிறகு எல்லாமே பிடிக்கும். இதுக்காகவே விரும்பி நம்மகிட்ட வாங்கினவங்க இந்த நம்மகிட்ட தான் கண்ணு கேட்காங்க. வேற ஆள்கிட்ட வாங்கினா கூட நீ கண்ணு தாப்பான்னு கேட்காங்க. கண்ணும் கொடுக்குறீங்களா? என்ன மச்சான்? வச்சு கொடுத்துருக்கேன். எவ்வளவு கொடுக்குறீங்க? அதான் சொல்றேன்ல, 80, 70, 80 ரூபா தென்னை கண்ணெல்லாம் கொடுக்குறாரு. 80 ரூபா. நான் மற்ற இடத்துல அதே கண்ணு 300 ரூபா, 300, 400. நான் கொடுக்குறது வந்து 80. மற்ற இடத்துல 300, 400 ரூபாய்க்கு கொடுக்குற கண்ணை இப்போ 80 ரூபா. எல்லாமே பிடிக்கும். எல்லாமே பிடிக்கும். எல்லாமே இதுல 2-3 கலர் இருக்கு. ப்ரௌனு, பச்சை, எல்லாமே நல்லா பிடிக்கும். அந்த ப்ரௌன்லாம் நல்ல பரவாயில்ல. நல்ல தென்னை மரமும் கன்றும் போட்டு விற்கிறாங்க. இளநியும் நல்ல நிறைய இளநி விற்கிறாங்க. எவ்வளவுக்கு மச்சான் நீங்க கொடுக்குறது? 20 ரூபா. 20 ரூபாய்க்கு கொடுக்குறது 50 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நேற்று கன்னியாகுமரியில ஒரு இளநி குடிச்சேன், 50 ரூபாங்கிறாங்க. எல்லாமே அதிகமா தான் குருமல் பிடிக்கும். குருமல் அதிகம் 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் 50 ரூபாய்க்கு விற்கிறாங்க. எப்படி? ஆமா, அவங்களுக்கு அது அவங்க வியாபாரம் தான். அவங்க வியாபாரம் தான். நம்ம கிட்ட வாங்குற ரேட் அதான், நம்ம கொடுக்கறது அதுதான். சரி சரி சரி. கொடுக்கறது ஆனா 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு 50 ரூபாய்க்கு அவங்களும் என்ன பிடிக்கும். என்ன பிடிக்கும்? இப்போ வர்ற பாலை அந்த குறும்பல் என்ன பிடிக்கா? இது வந்து நம்ம நல்ல உரம் கொடுக்கும் போது அவளும் காய் ஆயிரும். காய் உதிராம இருக்கிறதுக்கு உரம் போடணும். ஆமா ஆமா, அதுக்கு சூப்பர் பாஸ்போர்ட் வைக்க வேண்டியது இருக்கு. அந்த சூப்பர் பாஸ்போர்ட். ஆமா, சூப்பர் பாஸ்போர்ட். பொட்டாசு வந்து பருக்கிறதுக்கு 4 யூரியா, சூப்பர் பாஸ்போர்ட், பொட்டாசு, காம்ப்ளெக்ஸ்
4 உரம் சேர்ப்போம். எனக்கு பொட்டாசியம், இந்த காம்ப்ளெக்ஸ், மூணு தான் எனக்கு சூப்பர் பாஸ்பேட் சேரணும் அந்த உதிராம இருக்கிறதுக்கு. அது தேங்காய் போடணும்னு நினைக்கிறேன். அது ஆமா, அது உதிராம எல்லாமே காய் பிடிக்கும். சரி சரி. பிடிக்கும்போது அது எண்ணிக்கை நிறைய இருக்கும். பரவாயில்ல. எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு தென்னந்தோப்புல வந்து பார்த்துட்டு மச்சானோட சுற்றி பார்க்கறதுக்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறாரு. கர்த்தர் ஸ்தோத்திரம். மறுமுறை நம்ம சந்திப்போம் மச்சான். சீக்கிரமா அது கண்டிப்பா அது நடக்கும். இடம் தருவேன். அந்த இடம் எழுதி கொடுக்கறதுக்கு வழி ரெடி பண்ற ஏற்பாடு அந்த இடத்துல. சரி. இந்த இடத்துல மெயின் ரோட்ல பண்ணிட்டோன்னு வச்சுருங்க, ஒரு சபை கட்டுறதுக்கும் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். நல்லா இருக்கும். இது வந்து சூரியகாந்தி. எது சூரியகாந்தி? சூரியகாந்தின்னா இது மஞ்சள் கலர்ல இருக்கும். இந்த மரம் பேர் சூரியகாந்தி. சூரியகாந்தினா அந்த காய் மஞ்சள் கலர்ல இருக்கும். அது செவ்வழனி கிடையாது, அது செவ்வழப்பா இருக்கும். செவ்வழனி இருக்கு. இது வந்து சூரியகாந்தி. சூரியகாந்தி அந்த மஞ்சள். செவ்வழனி வந்து சிகப்பா இருக்கும். பரவாயில்ல. சிகப்பு அது அந்த கரைக்கு இருக்காது அந்த மரம். சரி, சின்ன ஜெபம் பண்ணும் மச்சானுக்காக. வாங்க உட்காந்து சின்ன ஜெபம் பண்ணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து நம்ம மச்சானுக்காக தோட்டத்துக்காக சுற்றி காமிச்சோம். எதுக்காக காமிச்சோம்னா நீங்கள் ஜெபிக்கணும். அதுக்காக தான். இவங்க முக்கியமாக ஒரு இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். நல்ல மனுஷானா எந்தவித குடி பழக்கமோ, எந்தவித சாரை பழக்கமோ, போதை மருந்துக்கோ எந்தவித கெட்ட பழக்கம் இல்லைன்ட்டு நான் நம்புகிறேன். ஆனால் நல்ல சுபாவங்கள் உண்டு. யாருக்கும் முடிஞ்ச நன்மை செய்வார், தீமை செய்ய மாட்டார். இயேசு அறியாதவர். தாத்தா வந்து நல்லா இருக்கிறேன். நல்லா இருக்கீங்களா? நீங்க ரொம்ப வருஷத்துக்கு போய் தாத்தாவை பாக்குறோம். எல்லாத்துக்கும் ஆமா, ஆண்டவர் கவனிக்கணும். சரி, ரொம்ப சந்தோஷம். அதனால நான் ஏன் சொன்னேன்னா, அந்த மாதிரி எதுவும் மோசமான ஒரு பழக்க வழக்கம் நம்ம மச்சானுக்கு கிடையாது. அந்த மாதிரி யாருக்கும் தீமை செய்து கெடுதல் செய்த கிடையாது. நேயமா அவர் நிற்கிறவர். அதனால கர்த்தன் அவங்களோட ஆசீர்வதிக்கணும். அவர் 2 பிள்ளைங்க இருக்குல்ல மச்சான், 2 பிள்ளைங்க, துணைவியார், அக்கா, மச்சான், தோட்டங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கணும். தாத்தாக்கு எத்தனை பிள்ளைங்க? நமக்கு 4 பிள்ளை. 2 கட்டி கொடுத்துருக்கு. 2 பேர் இருக்காங்க. 2 பேர் என்ன செய்யறாங்க? 2 பேரும் எல்லாம் கூலி வேலை தான். கூலி வேலை பண்றாங்களா? திருமணம் ஆகலையா? பசங்களுக்கு திருமணம் எல்லாம் ஆயிட்டு. நீ பேர பிள்ளை எல்லா பேர பிள்ளையும் பார்த்தாச்சு. பேர பிள்ளைக்கு திருமணம் ஆயிட்டா? இல்ல பேர பிள்ளைக்கு திருமணம் ஆகல. சரி, எல்லாத்தையும் ஜோம் பண்ணுவான். உங்களுக்கு வடக்கே இருந்தா தெற்கே இருந்தியா? வடக்கே இருந்து. ஓ சரி. உங்க பேரு? அருணாச்சலம். ஆதி சித்தா பாத்தீங்களா? அம்மா எனக்கு ஆமா ஆமா. அம்மா யாரு? அக்கா போதானே. இவர்தான் சொன்னீங்களா? நான் யாரும் தெரியுமா? தெரிஞ்சா பேசுறாரு. தெரியும் எல்லாரும் தெரியும். ஐயா தாத்தா பார்த்து ரொம்ப சந்தோஷம். சரி, எத்தனையோ வருஷத்துக்கு பாக்குறோம். சரி, நல்லா விருத்தி கொடுத்து கடவுள் தாங்க. என்னையா நல்ல விருத்தி எல்லாம். ஆமா ஆமா ஆமா. நல்ல செல்வத்தை கொடுக்கட்டுன்னு சொல்றாங்க தாத்தா. வெட்டி கொடுக்கணும். வெளிச்சம், நல்ல வெளிச்சம், நல்ல வெளிச்சம் கிடைக்கும். வெளிச்சம் கிடைக்கும். விருத்தி 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 விருத்தி. கண்டிப்பா அதுக்காக தான் மச்சானுக்காக ஜோம் பண்றோம். உங்களுக்காக ஜோம் பண்ணட்டுமா? முதல் மச்சானு பண்ணு. உங்க பிரச்சனை, உங்களுக்கு எத்தனை, உங்களுக்கு ஏதாவது ஜெப குறிப்பு சொல்லுங்க. இயேசு பற்றி, இயேசு தெரியுமா உங்களுக்கு? வயசுல தாத்தாக்கு தெரியாம இயேசு பற்றி இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க. நீ இயேசு தெரியாதானா? வடக்கே இருந்து செய்ய முடியாத சூழ்நிலை. சரி, நான் இப்ப என்னன்னா, நான் இயேசுனுடைய சீசனா இருக்கிறேன். இயேசுக்கு ஊழியம் செய்யறேன். ஒரு பாஸ்டரா இருக்கிறனால தாத்தாவுக்கு ஒரு சின்ன ஒரு அட்வைஸ். நீங்களும் இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசப்பா உங்களை பரலோகத்துக்கு கூட்டு போவாரு. இந்த உலகத்துல நமக்குடைய மரணம் எப்ப வருமோ தெரியாது. அதனால நம்ம மரிச்சா பரலோகத்துக்கு போனோம்னா இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். இயேசுதான் பரலோகத்துக்கு ஒரு வாசல் திறக்கிறவர்.
அப்போ இயேசுதான் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். அவர் தான் நமக்காக ரத்தத்தை சிந்தி சிலுவையில மரிச்சிருக்கிறாரு. அவர் மரிச்சு ஜீவனோடு எழுந்திருக்கிறார். அந்த ஒரு தெய்வம், ஒரே ஒரு தெய்வம், மரித்து உயிரோடு இருந்த தெய்வம் யாருங்க? இயேசுதான். அந்த இயேசு நீ விசுவாசித்தீங்கன்னா நம்ம பரலோகம் ரெடி. அதனால பரலோகமும் போகணும். இந்த பூமியில இருக்க வரைக்கும் நம்ம சந்தோஷமும் சமாதானமும் நமக்கு வேணும். சந்தோஷம், சமாதானம், சுகம், ஆரோக்கியம். என்ன மச்சா? இந்த பூமியில இருக்க வரைக்கும் நமக்கு முக்கியமா என்ன மச்சா வேணும்? சந்தோஷம், ஆரோக்கியம், சமாதானம், மனதில் ஒரு சமாதானம். நல்ல சுகம். இப்போ உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது? 70 வயசுல நல்லா நடந்து வாரீங்க. இப்போ மச்சானுக்கு 52 வயசு ஆகுது. எனக்கு இப்போ உடம்பு குறைக்கணும் அப்படிங்கிற. அது நான் உங்க வயசுல நாங்க எப்படி இருப்போம்? என்ன மச்சா? சின்ன பிள்ளையில வேலை செய்து படிக்கிறோம். அதாவது சின்ன பிள்ளையில மம்டி வேலை செய்யும். எனக்கு இன்னைதான் மச்சா பிறந்த நாள். 49 தொடக்கம். சரி சரி சரி. 49 தொடக்கம். சரி சரி. உங்க அப்பா எல்லாம் குழம்புல இருந்தோம். அப்படியா? புரியுதா? சரி சரி. குழம்புல இருந்து அங்க இருந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு பிறகு வந்து அந்த காற்றோட்டுக்கு அந்த பக்கம் ஒரு மோட்டர் கிணறு வாங்கினாங்க. ஆமா ஆமா ஆமா. அந்த தோரமாடு பக்கம். தோரமாடு பக்கம். ஆமா ஆமா. அது வித்தது 30,000க்கு. வெறும் 30,000க்கு சும்மா கொடுத்துருக்காங்க. வாங்கினது அதை விட குறை. ஆனா 30,000க்கு வித்தது. 13,000க்கு தான் நான் வாங்கினது. 13,000க்கு. ஒரு ஏக்கர் இருக்குமா? 3 ஏக்கர் மச்சான். 3 ஏக்கரா? 3 ஏக்கர் மச்சான். கடவுளை 3 ஏக்கர் மச்சான். இன்னைக்கு எப்படி பார்த்தாலும் 1 ஏக்கர் 30 லட்சம். 3 ஏக்கர் இன்னைக்கு 1 கோடி. இன்னைக்கு அந்த இடத்துலயா 3 ஏக்கர் 1 கோடி இன்னைக்கு. ஆமா, குறைஞ்சது. ஆமா, 35-40 ஆயிட்டு. 3 ஏக்கர் இன்னைக்கு இருந்தா 1 கோடி. அந்த 3 ஏக்கர் இன்னைக்கு மட்டும் அப்படி போடுறதால் 1 கோடி. எங்க அப்பா எல்லாம் வித்துட்டார் பாவம். ஐயா எல்லாம் தாத்தா எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கிறார் பாருங்க. தெரியும். அந்த இடத்து தோரமாடு இடத்த வாங்கி விவசாயம் பண்ண நானும் எங்க அப்பா வந்தேன். வேற யாருமே எங்க அண்ணன் டெவிட்டனோட வரல. யாருக்கும் தெரியாத இடம். எங்க அண்ணன் எங்க இருக்கு? நான் அந்த மோட்டர் ரூமுக்கு வந்திருக்கேன். நீங்க வந்திருக்கீங்க? வந்திருக்கீங்க. 2-3 தோட்டத்தை தாண்டி போனோம். பாதை நேரடி பாதை இல்ல. தோட்டம் அடுத்தவங்க தோட்டம் இடத்தை தாண்டி போனோம். தோட்டம் சித்திரவாத்திய தோட்டம் அது தாண்டி போனோம். சித்திரவாத்திய தோட்டம் தாண்டி அடுத்த தோட்டம். இன்னைக்கு இருந்திருந்தா இன்னைக்கு 1 கோடி ரூபா. ஏக்கர் வந்து 35 லட்சம் ரூபாய் ஆயிடுச்சு. ரொம்ப எனக்கு ஒரு 1/2 ஏக்கர். ஆனா யார் யாருக்கு நம்ம கடவுள் நமக்கு யாருக்கு எதை கொடுத்துருக்கிறோம் அதை கொடுப்பாரு. ஆனா முக்கியமா நமக்கு சந்தோஷம். தாத்தா என்னன்னா நமக்கு என்னன்னா சந்தோஷம் வேணும், நல்ல ஆரோக்கியம் வேணும். உங்களை மாதிரி 70 வயசு ஆனா இப்படி நல்ல ஸ்ட்ராங்கா நடக்கணும், ஓடணும். அந்த மாதிரி ஹெல்த் ஆண்டர் கொடுத்தாருன்னு போதும். என்ன மச்சான், வேற என்ன வேணும் தாத்தா? இந்த உலகத்துல நம்ம கோடி கோடியா இருந்து வியாதி ஆஸ்பத்திரியில இருந்து என்ன பிரயோஜனம்? மச்சானா அடிக்கடி அதை வார்த்தை சொல்லுவாரு. எத்தனையோ பேர் ஆஸ்பத்திரியில எத்தனையோ கோடி செலவு பண்றான். ஆனா அந்த புல்ல கரிச்சு சாப்பிட மாட்டான், புல்ல கசாயம் வச்சு சாப்பிட குடிக்க மாட்டான் அப்படிம்பாரு. கோடி கோடியா செலவு பண்ணுவான். அந்த புல்லு அரும்புல்ல வச்சு கசாயம் குடிச்சு சாப்பிட்டாலே உடம்பு நல்லா ஹெல்த் அப்படிம்பாரு. அவர்கிட்ட வந்து நான் இங்க வரும்போதெல்லாம் குடிப்பேன். ஆனா இப்போ இந்த இடத்துல கசாயம் போடல அப்படிங்கிறாங்க. ஆனா நல்லா இருக்கும். நல்லா குடிச்சாலே 1 மாசம் நல்ல ஹெல்த்தா இருக்கும். நான் அனுபவப்பட்டிருக்கிறேன். உண்மையில நல்லா இருக்கும் குடிச்ச. ஏன்னா அது ஒரு நாள் குடிக்கலனால ரொம்ப உடம்பு சோர்வா இருக்கும். குடிச்சுட்டே இருந்தா டெய்லி சாப்பிட்டுட்டே இருந்தான்னா, ஒரு நாள் சாப்பிடலனால ரொம்ப சோர்வா இருக்கும். டெய்லி சாப்பிட்டுட்டு இருந்தா அது ஒரு தெம்பா இருக்கும். அதை விட ஒரு நல்ல ஆரோக்கியமான மருந்து இயேசுதான் நல்ல மருந்து. இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க மச்சான். தாத்தா இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து நிச்சயமா அவர் சீக்கிரமா வரப்போகிறார். அவர் ஏற்றுக்கொள்ளுவோம். நான் ஜெபம் பண்றேன், சின்ன ஜெபம் பண்றேன். தாத்தா மச்சானுக்காக ஜெபம், உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். நில்லுங்க, அப்படியே நில்லுங்க. கர்த்தாவே சோதரம்ப்பா, மச்சானுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளப்பா, மச்சானுக்கு உதவி செய்யுங்க. நல்ல மனசு கொடுத்துருக்கீங்க அப்பா. சோதரம் கர்த்தருக்காக, கடவுளுக்காக, சபை கட்டுவதற்காக 1 ஏக்கர் இடம் ஆண்டவரே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 2024 டிசம்பருக்குள்ள ஆண்டவரே எல்லா காரியமும் முடியும். அதுக்கேற்ற தடைகள், சில தடைகள் இருக்கிறது, அதுக்காக ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க. எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தினால் முற்றிலுமா நிர்மூலமாக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் தோட்டத்தையும் அப்பா ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். மச்சான் போக்கில் வாரத்தில் பாதுகாத்துக்கொள்ளும்.
எல்லா பிசாசுடைய கிரைகளும் பொல்லாத வல்லமை நின்றும் உங்களுடைய மகனை பாதுகாத்து கொள்ளும்படியா நாங்கள் செபிக்கிறோம். எந்த வித பலவீனமோ வியாதியோ பொல்லாத வல்லமை தொடாதபடி இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். உச்ச தலைமுறை உள்ள கால் வர ஒவ்வொரு எலும்புகள் நரம்பு பலப்படுவதா இயேசுவின் நாமத்தினால பாவமான பலப்படுத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் விடுதலை உண்டாகட்டும். மனதில் சமாதானம், சந்தோஷம், ஆரோக்கியத்தை கொடுத்து வழி நடத்தும். அப்பா அங்க விவசாயத்துல நஷ்டங்கள் எதுவும் வராதபடி இன்னும் ஆசீர்வாதமா மாற்றும் பெரிய காரியம் செய்யும். சொந்தங்கள் பந்தங்கள் ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம். அன்புள்ள தாத்தாவுக்காகவும் ஜெபிக்கிறோம். தாத்தாவை பார்க்க எத்தனையோ வருஷத்துக்கு போகிற தாத்தாவை பார்க்க உதவி செய்தீங்க. தாத்தாவை நாங்கள் மறந்தாலும் அவர் நல்லா ஞாபகம் வச்சிருக்கிறார். எங்கள் அப்பா பேரெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கிறாரு. எங்கள் அப்பா கூட வேலை செய்ததெல்லாம் ஞாபகம் வச்சு பேசுகிறாங்க. அப்பா சோதரம் தாத்தாவை நீங்கள் ஆசீர்வதிங்க. உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அப்பா உண்மை ஏற்றுக்கொள்ளத்தக்கதான அப்ப நல்ல ஒரு சுபாவத்தை கொடுங்க. தாத்தாவுக்கு நல்ல மனசுல சந்தோஷத்தை கொடுங்கப்பா. குடும்ப பிள்ளைகள் பற்றிய பாரங்கள் எல்லா பாரத்தையும் அகற்றி அப்பா மனதில் ஒரு சமாதானம், மனசுல சந்தோஷத்தினால் நிறைக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். அப்பா கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. அவரே உன் இருதயத்தின் வேண்டுதல் எல்லாவற்றையும் உனக்கு அருள் செய்வார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமா காணப்பட அப்பா உதவி செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஐயாவுடைய தாத்தாவுடைய மகள்மார் குடும்பம் பேர பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். உண்மையான தெய்வத்தை அறிந்து கொள்ள உதவி செய்யும். பரலோக ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தும். மற்ற சொந்தங்கள் பந்தங்கள் ஒவ்வொருத்தருக்காக செபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக பெரிய காரியம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனோடு அழைப்பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் சோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.